மகா பரிசுத்தமும் இருக்கும் எங்கள் நீதும் அன்பு நேர்ந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தீர். இந்த நாளிலும் கூட்டி சேர்த்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சமும் தகுதியற்ற எங்களையும் இந்த நாளிலும் உடைய கிருபையினாலே கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த ஆராதனை உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். பாடுகிற பாடலை ஆண்டவரை துதியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு உலாவுங்க ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. உயிருள்ள சாட்சிகள் எழும்புகிறதாங்க. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பிடுவராக. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபைதாங்க. எங்களோடு பேசுங்க. இந்த நாள் முழுதும் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பு நேர்ந்த நல்ல பிதாவே, ஆமேன். நம் யாவரும் எழும்பி நின்று சங்கீதத்தினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம், சாம்ஸ் 77. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கஞ்செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே. ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது. உம்முடைய முரளின் சத்தம் சுழற்காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழிநடத்தினீர். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டின் பகுதியில் மகதலேனா மரியாள் அவங்களுடைய அன்பின் மிகுதியால் அவங்க இருட்டோடு எழுந்து போகிறத பார்க்குறோம். எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் இருட்டோட கல்றைக்கு போகிறத பார்க்குறோம். அந்த பயம் தெரியலை அன்பின் மிகுதியில். அதே போல் உயிரற்ற உடலை கூட இயேசுவை வைத்த இடம் கண்டீர்களான்னு கேட்குறாங்க. அதை காணலைன்னா கூட அழுகிறாங்க. அவங்க எதிர்நோக்கி போனது உயிரற்ற உடல். அதை காணலை, அது இல்லை அப்படின்னோன்னா கூட அழுகிறாங்க. அடுத்து தேடுறாங்க, இன்னும் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத தேடுறதை பார்க்குறோம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவங்களாக இருக்காங்க. அந்த அன்பின் மிகுதி, பிரியமானவருடைய குரல் அன்பின் மிகுதியில் பழக்கப்பட்டுருச்சு. அதனால ஸ்திரீயேன்னொன்னே ரபூனின்றாங்க. அதே போல் அவங்களுடைய கர்த்தருடைய சத்தம் கேட்டுட்டாங்க. இவர் உயிர்த்தெழுந்தான்ற சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடிட்டாங்க. மகிழ்ச்சியான ஸ்டேட்லேருந்து அடுத்து சுவிசேஷம் அறிவிக்கிற நிலைமைக்கு அவங்க போயிடுறாங்க. அதே இருட்டோடு எழுந்து அன்பின் மிகுதியில் இதெல்லாம் அவங்களுக்கு செய்ய தோணுது. நம்மளும் கர்த்தரிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம மேல் வைத்த அன்பினால தான் அந்த நன்மைகளை செய்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களை அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும். என்னில் உண்டாகுகின்றதே
சொல்லும் சீத்தமும் ஆசையுள்ளோராய் செய்யவும் தேவ ஒத்தாசை நம்புவேன் ஆவியின் பேரில் சாருவேன் ஆட்கொண்டவனேசம் ஈடேற்றின தேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன் நாதரின் இன்ப சத்தமும் வேதத்தில் கேட்டு நித்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன் நீதியின் பாதை செல்லுவேன் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன் இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்தமாசெங்கோன்மையும் விண்ணிலே தோன்று வண்ணமாய் மண்ணில் உண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஒரு எளிமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் ஆவியானோட இதயத்தில் போட்ட ஒரு அறிவுரை, ஒரு வார்த்தை, ஒரு செய்தி, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிம்பிள் செய்தி. ஹாவ் யூ லெஃப்ட் த டோர் ஓப்பன்? உங்கள் கதவை திறந்து வச்சுருக்கீங்களா? உங்கள் கதவை திறந்து வச்சுருக்கீங்களா? ஹாவ் யூ லெஃப்ட் த டோர் ஓப்பன்? சில நேரத்தில் ஆலயத்துக்கோ இல்லாட்டி எங்கேயாவது வெளியே போயிட்டு போகும்போது திடீர்னு பாதி வழியில் ஞாபகம், ஐயோ பின் வாசலை ஐயோ நான் சாத்தின மாதிரி இருக்குது, இதுக்கு பிறகு எப்படி போகிறது? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கதவை சாத்தினா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆமென். வேதாமத்தில் நாம் பல இடங்களிலே பல நேரங்களில் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால் சில விதிமுறைகளை கற்றுக்கொள்கிறோம். வேதம் முழுவதும் அருமையாலே பல பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சடங்காச்சாரமாக வேதத்தை வாசிக்கிறார்கள், பைபிள் வாசிக்கணும், நல்லது. ஆனால் அதை வாசித்து அதனுடைய கோட்பாடுகளை, விதிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் இது வாசித்து பயன் இல்லை. வேதம் முழுவதும் அருமையாலே பல கோட்பாடுகள் உண்டு, பல சூத்திரங்கள் உண்டு. இதை நம்முடைய வாழ்க்கையில் பல அருமையாலே சூழ்நிலைக்கு பயன்படுத்தலாம். இந்த காலவெளியில் நமக்கு பிரயோஜனமாக வாசிக்கலாம். மத்தேயு 12 அதிகாரம் 43 வசனத்திலிருந்து 45 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Matthew chapter 12 verse 43 to 45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். சரி, இங்க பார்க்கும் பொழுது இயேசு இந்த ஒரு ஊமை என்று பார்க்கவில்லை, ஊமையை தான் சொல்லுகிறார். இல்லாவிட்டால் அருமையாவிலே ஒரு கதை என்று ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். பல நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு திஷ்டாந்தத்தை பயன்படுத்துகிறார். ஒரு ஆழமான ஒரு கருத்தை வெளிப்படுத்த அருமையாவிலே பல நேரங்களில் ஆண்டவர் இப்படி அன்றாடக ஊமைகளை, அருமையாவிலே கதைகளை, சம்பவங்களை சொல்லி ஒரு ஆழமான ஒரு கருத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை தான் இந்த சம்பவத்தில் இங்கே பாரு, இந்த வேத பகுதியில் ஒரு சம்பவம், ஒரு கதையை வாசிக்கிறோம், ஒரு கருத்தை வாசிக்கிறோம். ஆமென். ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் பிசாசு, பேய் இருந்துச்சு. பேய் பிடிச்ச வீடாக இருந்துச்சு. அந்த பேய் பிசாசு பிடிச்ச வீட்டில் கடைசியில் பார்த்து ஒரு வழியாக என்ன பண்ணிட்டான், அந்த பேயை
டவுன் வெட்டியாச்சு, எல்லாம் வெட்டியாச்சு, பேய் வெட்டியாச்சு. அந்த பேய் வெளியே போச்சு. வெளியே போன பிறகு அப்புறம் இங்கங்கெல்லாம் அங்கங்கே அலைஞ்சி சுற்றி திரிஞ்சிச்சு. திரிஞ்சு பார்க்கும்போது அது போய் இருக்கிறதுக்கு ஒரு முருங்கை மரம் கிடைக்கல, ஒரு வேப்ப மரம் கிடைக்கல, ஒரு ஆலமரம் கிடைக்கல. அதோட்டு எங்கே வந்துச்சு? அங்கே வரலப்பா, என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி வந்துச்சு. வாசிங்கப்பா, அந்த வசனத்தை வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி. அந்த வீடு இன்னைக்கெல்லாம் அதான் இன்னைக்கு நிறைய நேரத்தில் வசனத்தை நம்படி இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே விட்டுறோம். இல்ல கவனிங்க, அது எப்படி வருதுன்னா இது சொந்தம் கொண்டாடி வருது. சொந்தம் கொண்ட இன்னைக்கு இன்னைக்கு சத்ரு சொந்தம் கொண்டாடி வர்றான். மரியாதையா ஒழுங்கா கதவை சாத்து, இல்லாட்டி அவன் ரைட் ராயலா உரிமையோடு வரான். முதல் முறை என்னை துரத்திட்ட, நான் போய் என் பங்காளிங்க இன்னும் 7 பேரை கூட்டி கொண்டு வரப்போறேன், வீட்டுக்கு வரப்போறேன். ஐயோயோ, ஒழுங்கா கதவை இன்னைக்கு செய்தி எவ்வளவுதாம்மா, கதவை சாத்துமா, கதவை சாத்து. இயேசு பொதுவாக அநேகருக்கு உபதேசம் செய்தார். ஆமென். இயேசு ஒரு பொதுவாக அறிவுள்ள பிரசங்கியாய் பார்க்கிறோம், ஒரு போதகராய் பார்க்கிறோம், ரபியாக பார்க்கிறோம். அநேக மக்களுக்கு பொதுவாக அநேக பொது ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை உரைத்த பல இடங்களை பார்க்கிறோம். அருமையாவில் கலிலேயாவில் அருமையாவில் அந்த 5 பந்தை கொண்டு அநேகர் போஷிக்கும் பொழுது திரளான கூட்டங்களுக்கு ஆண்டவர் போதித்தார். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள். பல இடங்களில் இவர் எல்லாருக்கும் போதிப்பார். அது மாத்திரமல்ல, இயேசு போதித்த இன்னொரு கும்பல் என்று பார்க்க வேண்டும் என்றால் அங்கு அந்த நாட்டில் ஜெலட்ஸ் இருப்பாங்க. பாஸ்டர் நியூட்டன், ஜெலட்ஸ் என்னப்பா தமிழ்ல? செலத்தியர்கள். ஓகே, அவங்க பாத்தீங்கன்னா மத வைராக்கியம் உடைய மக்கள், குறிப்பாக பொலிட்டிக்கல் அர்மியோட இன்டென்ஷன் இருந்துச்சு. அவங்க சண்டை போட்டு ரோம்பரோட இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வெறியோடு அப்படி இருந்த ஒரு, இன்னும் சொல்லணும், ஒரு யூத தீவிரவாதிகளாய் கூட அவங்களை கருத்தில் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, சதுசேயர் இருந்தார்கள். அவர்களுக்கு மெயினா பொலிட்டிக்கல் எண்ணம். அது மாத்திரமல்ல, இந்த சதுசேயர் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலாம் நம்பிக்கை இல்லை, செத்தா அதோட கதை முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் மட்டும்தான் அவங்களுக்கு வேதம், மற்றதெல்லாம் இந்த எலியா, இந்த சாம்பியல், அந்த கதைலாம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது. இந்த பஞ்சாங்கம் மட்டும்தான். சரிங்களா? அது மாத்திரமில்ல, இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா பரிசேயர், வேத பாரகர். வாசிக்கலாம், 38 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி. சோ இவங்க யாருன்னா சதுசேயர் அல்ல, இவங்க பொதுவான ஜனம் அல்ல, இவங்க ஜெலட்ஸ் அல்ல. இவங்க யாருன்னா வேத பாரகர், பரிசேயர். பல இடங்கள்ல இயேசு யார்கிட்ட பேசினாரு? வேத பாரகர், பரிசேயர். பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. There were different groups of people. But yet most of the gospels you see that Jesus had a conversation with the Pharisees and the teachers of the law. Amen. Teachers of the law. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி போதகரே. They understood that he was a rabbi. அவர் போதிக்கிறவராக. காரணம் என்னவென்றால் இவங்க யாருன்னா இவங்க மற்றவங்கள மாறி இல்லை. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வேறு எண்ணம் கொண்டவர்கள். பொது ஜனம் பார்த்தீங்கன்னா அது கோச்சிக்காதீங்க, அது ஒரு மட ஜனம், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அது அப்படி எதாவது கிடைக்குமா, அது பொது ஜனம். அதுக்கு பெரிய வாஞ்சு எதை ஏச வர கும்பல் போகுது, நானும் கும்பலும். சரிங்களா? ஆனா இந்த ஜெலட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை உண்டு, அவங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சதுசேயர் பார்க்கும் பொழுது they had a political intention. ஆனா இந்த பரிசேயரும் வேத பாரகரும் பார்க்க வேண்டும் என்றால் அவங்க கர்த்தருடைய வார்த்தை மேல வாஞ்ச. எதுவா இருந்தாலும் இல்லைங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும், தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை, சத்தியத்தை, ஆண்டவரை நேசிக்கிற மக்கள். இவங்க தான் அடிக்கடி இயேசு கிட்ட தொடர்பு வைப்பார்கள். அவங்க இயேசு பார்த்து போதகரே என்று அழைக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களை கற்றுக்கொள்ள ஒரு வாஞ்சை உண்டு. தொடர்ந்து வாசிக்கலாம். உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். பொதுவாகவே இந்த ஆண்டவர் யாரை பார்த்து ரொம்ப திட்டுறாருன்னா யாரை திட்டுறாரு? இந்த என்ன பண்றது, இங்க வந்துதான் நிறைய திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. மற்ற கூட்டம் இங்க வந்து திட்டுறாருமா. ஐயா இந்த இயேசு பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயருக்கு தாங்க ஐயோன்னு சொல்லிட்டு ஐயோ அப்படிலாம் திட்டுவாருமா. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேட்கறாங்க, ஏன் திட்ட மாட்டாருமா, ஏன் திட்ட மாட்டாரு? இவங்க கேட்கறாங்க, ஆண்டவரே எனக்கு என்ன காட்டுங்க. இவங்க மற்ற மாதிரி இல்லை, இவங்களுக்கு தெரியுமே. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை தேடுறாங்க. ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி
வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஆமென். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வேத பாரகர் பரிசேயரை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்றாரா? இவங்க என்ன வந்து கேட்கறாங்க, இவர் இடத்துல போதகர் என்று அழைத்து, ஆண்டவரே எங்களுக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்னா, நாங்கள்லாம் வசனத்தை தெரிஞ்சிருக்கிறோம், உங்களை பார்த்தா எங்களுக்கு ஏதோ ஒன்று தோணுது, அந்த தோன்றதை நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், உறுதி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எங்களுக்கு என்ன காட்டுங்க, அடையாளத்தை காட்டுங்க. ஒரு தெரியாத கூட்டம் இருக்கு, ஒரு அறியாத கூட்டம், ஒரு புரியாத கூட்டம், அதுக்கு என்ன காட்டினாலும் அது வேஸ்ட். அது என்ன சொன்னீங்க, அது ஒரு கூட்டம். இவங்க ஏற்கனவே தெரிஞ்ச கூட்டம். அருமையால சில நாட்களாய் அருமையால புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இருக்கிற மக்களுக்கு தெரியும், புரிதலை குறித்து பார்க்கிறோம். ஆமென். Understanding. Please be aware of understanding. Beware of understanding, because understanding is sometimes dangerous. Understanding is sometimes dangerous because understanding will make you to stop learning. Understanding will bring you to a place where it will stop you from learning. புரிதல் என்ற அருமையான அறிதல் ஒன்று, புரிதல் ஒன்று உண்டு. அந்த புரிதல் நிலைக்கு வந்து விட்டால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா தொடர்ந்து கற்றுக்கொள்ள மாட்டேன். பரிசேயர் வேத பாரகர் யார் என்றால் ஒரு புரிதல் உள்ள மக்கள். மற்றவங்கெல்லாம் அறியாதவர்கள், தவறான எண்ணம் உடையவர்கள். பரிசேயர் வேத பாரகர். ஒரு முறை ஒரு வேத பாரகர் வந்து கேட்குறாங்க, ஐயா நித்திய ஜீவன் என்ன செய்யணும், பிரதான கட்டளை என்ன? அப்பா நீ தான், உனக்கு தான் பைபிள் நல்லா தெரியுமே, நீயே சொல்லேன்ப்பான்னு ஆண்டவர் சொல்றார். இவன் பார்த்தான், லேவியராமத்தில் ஒரு பைபிள் வசனத்தை எடுத்தான், உபாகத்தில் ஒரு வசனத்தை எடுத்து, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாக, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல. அப்பா ஏன்னா இவன் வேத பாரகன், இங்க இருக்கிற வசனத்தை பிடிச்சான், அங்க இருக்க வசனத்தை பிடிச்சான். இது தாங்க சிறந்த ஒரு பா, சூப்பரா சொன்னப்பா, பெஸ்டா சொன்ன, சரியாதான்ப்பா சொன்னேன். ஏன்னா இவங்கெல்லாம் யாருங்க, வேதத்தை அறிந்தவர்கள். இந்த காலவேளை செய்தி என்பது பொது ஜனங்களுக்கு அல்ல, இந்த காலவேளை செய்தி என்பது அறியாத மக்களுக்கு அல்ல, இந்த காலவேளை செய்தி என்பது சத்தியத்தை அறிந்த மக்களுக்கு. So this word is for the people who knew the word, who understood the word. ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் பிரச்சனைனா இவங்களுக்கு இந்த புரிதல் தான் தடையா இருக்கு. அதான் இருந்து கொள்ளலாம், இவங்களுக்கு என்னது, இவங்க புரிதல் தான் தடையா இருக்கு. ஏன்னா இல்லையே மேசியானா அவருக்கும் நாசரேத்துக்கும் சம்பந்தம், ஏன்னா இப்படிதான் நான் புரிஞ்சிருக்கிறேன், நான் இப்படிதான் புரிஞ்சிருக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே புரிந்த அந்த எண்ணம் அருமையுள்ள புதிதாய் அறிந்து கொள்ள தடையாய் காணப்படுகிறது. ஆகையால் எனக்கு என்ன வேணும், அடையாளம் வேணும். சரியாமா? திஸ் இஸ் த பேக்ரவுண்ட். இதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன சொன்னார்னா, ரெண்டு பேரை குறித்து சொல்றேன், ஒன்று யோனா, இன்னொன்று சாலமோன். சரிங்களா? அந்த டீட்டெயில் போல, ஆனால் சில குறிப்பை மாற்ற சொல்ல வரும். யோனா யாருன்னா the greatest preacher in the Old Testament. Jonah is the greatest preacher. அவன் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் ஊரே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அவனை போல பிரசங்கி யாரும் கிடையாது. சரிங்களா? Solomon is the greater teacher in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அவன் தான் சிறந்த போதகன். அருமையாவுலே இவன் சிறந்த பிரசங்கி யோனா, சிறந்த போதகன் சாலமோன். இவர் யாரு? இவர் யாரு? யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அந்த பிரசங்கி ஆகிய யோனா பிரசங்கித்தான் ஒரு பிரசங்கம் பண்ணா நினிவே மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த சாலமோன் இங்கிருந்து அவனுடைய அறிவுரைகளை சொல்லுகிறான். தூர தேசத்தில் இருக்கிற சேபா ராஜஸ்திரி கேட்டு அருமையால வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அருமையால அதுக்கு மறுமொழி தருகிற, அதை இணங்கி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நியாயத்தீர்ப்பு நாளில்
ஐயா நல்ல கவனி, அந்த நினைவேன் மக்கள் வருவாங்க. ஏன்னா அப்புறம் ஸ்டேபான் ராஜஸ்திரி வருவா, அவன் வந்து குற்றப்படுத்துவார். காரணம் என்ன? நாங்கள் யோனா பிரசங்கத்தை கேட்டே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் சாலமோன் வார்த்தையை கேட்டே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோம். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் வார்த்தையை கேட்டு நீ இப்போ என்ன கேட்குற? ரைட்டு தானேங்க? இதான் ஆண்டவர் சொல்றார். அடையாளத்தை கேட்குற? நான் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், எபிரேயர்ல பார்த்தா நான் மோசேயிலும் பெரியவர், நான் தூதனிலும் பெரியவர், ஆரோனிலும் பெரியவர், பிரதான ஆசாரியரிலும் பெரியவர். நம்ம மத்தியில் ஒரு பெரியவர் உண்டு. அந்த பெரியவருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் நீ அடையாளத்தை கேட்கிறியா? இதை சொல்லி தான் இந்த வசனத்துக்கு வருகிறோம். இந்த வசனத்தின் பின்னணி என்னவென்றால், இந்த வீடு அழுக்கா இருந்துச்சு, இந்த வீடு அப்புறம் சுத்தமா ஆயிடுச்சுங்களா இல்லையா? சுத்தமா ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்கு இந்த சுத்தம் தான் நினைக்கிறேன், அப்படி நினச்சி பேசுகிறேன், ஒரு வேளை தெரில, சுத்தம் நினச்சி பேசுகிறேன். ஐயா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கதவு திறந்துருக்கு. சிம்பிள் செய்திமா, கதவு திறந்துருக்குமா, கதவை சாத்தணுமா? வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் கதவை திறந்து வச்சிருக்கு. இன்னைக்கு let us learn to shut the door. shut the door. இன்னும் சொல்ல முடியாது. வேதாமத்தில் பைபிளில் திரும்பி பார்க்கலாமா? எங்கேருந்து பார்க்கலாம்? ஆதியாமத்தில் ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். எல்லாம் தெரிஞ்ச கதை தான், ஆரம்பத்துலேருந்து பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஐயா இதான் முதல் கதை பைபிளில். மனுஷன் யாரு? தேவனுடைய ஆதாம் யார்? தேவனுடைய குமாரன். ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆமென். உலகத்தில் பாவமே இல்லை. ஏதேன் தோட்டம், பரதீசு, நல்ல இடம். ஆண்டவர் மனுஷன் அங்கே வச்சுட்டு, அப்பா இங்கே இரு, இதை பண்படுத்து, இதை நீ என்ன பண்ணும்? பத்திரமா பாதுகாக்கணும். எந்த வீட்டிலும் கதவை திறந்து விட்டு போயிடாத, அப்புறம் கண்டவங்க உள்ள நுழைஞ்சிருவாங்க. கதவை சாத்துப்பா, ஒழுங்கா பாதுகாத்து இருன்னு சொன்னாரு. ஆனா பிறகு நமக்கு நடந்த கதையெல்லாம் தெரியும். தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்ட பிறகு கடைசியில் இவனை இங்கிருந்து வெளியே துரத்திட்டு இந்த தோட்டத்துக்கு உள்ள வரக்கூடிய வழியில யாரை வச்சாரு? யாரு? ஒரு தூதனை வச்சு காத்தாரு. அதை யார் பண்ணிருக்கணும்? இதை ஆதாம் பண்ணியிருந்தா யார் வந்திருக்க மாட்டான்? சொல்லுங்களேன். சத்துரு வந்திருக்கு. சிம்பிள். ஃபர்ஸ்ட் கதையே என்னன்னா, ஐயா கதவை சரியா சாத்தல. ஃபர்ஸ்ட் கதை தான்மா, கதவை சரியா சாத்தல. பரதீசுல இருக்காங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறாங்க, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தெள்ள தெளிவாய் சொன்னார், அப்பா ஆதாமே ஆதாமே இதை பண்படுத்தி இதை பாதுகாத்துக்கொள். you need to fend it. செய்யலையே, இந்த செய்யலையே. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். நல்லா கவனிங்கம்மா. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதைமா, தெரிஞ்ச கதை. ஸோ தயவுசெய்து ஐ வாண்ட் யூ பிக்சர் தீஸ் திங்ஸ். ஸோ அத்தியலெல்லாம் தச்சிட்டு இருக்கிறாங்க. தச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன கேட்குது? பார்க்கல. நல்லா கவனிங்க. இயேசுவர் ஆண்டவர் வரதை ஆண்டவர் வரதை பார்க்கல. இவங்க ஆண்டவர் வரதை சத்தத்தை கேட்டார்கள். ஆண்டவர் வர சத்தமே கேக்குது. ஆண்டவர் வர சத்தமே கேக்குது. பிசாசு வர சத்தம் எப்படி உனக்கு? இந்த கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? ஆண்டவர் வர சத்தத்தை கேட்டு இவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒளிஞ்சுக்கிட்டாங்களே. ஏன்பா பிசாசு வர்றது உனக்கு தெரியலையா? அப்படி என்ன கவனக்குறைவா இருக்க? இந்த முதல் பிரச்சனைக்கு காரணம் கதவை சாத்திலையப்பா. அப்பா ஆண்டவர் வர்றது உனக்கு தெரியுதே. ஆண்டவர் வரதை தெரிஞ்சு அதை கேட்டு நீ என்ன பண்ற? போய் ஒளிஞ்சுக்கிட்டே. எப்படிப்பா பிசாசு வரதை நீ கவனிக்கல? நிறைய அறிந்து கொள்ளலாம். மறுபடியும் மத்தேயுக்கு போகும்போது அந்த சத்துரு யாருன்னா, வெளியே துரத்தப்பட்ட சத்துரு. அவன் பார்க்கணும், சுத்தி குத்தி பார்த்துட்டு என்ன பண்றான்? எங்க வரான்? வீட்டுக்குள்ள வரான். நம்மளுக்கு தெரியுமா இந்த நம்ம சத்துரு இருக்கான பிசாசு, அவன் யார் தெரியுமா?
வெளியே துரத்தப்பட்டவன். தேவ பிரசன்னத்தில் இருந்தான். ஆமென். சோ என்னைக்குமே கவனிங்க, துரத்தப்பட்டவர்கள் வெறித்தனமா தேடுவாங்க. ஒதுக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏமாளிய தேடுவாங்க. அவன் ஏற்கனவே இந்த சத்துரு யார் என்றால் அருமையாலே தேவ பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டவன், தள்ளப்பட்டவன். ஐயா நல்ல கவனி, ஆண்டவர் சொல்ற, அப்பா ஒரு தள்ளப்பட்டவன் இருக்கிறான், அவன் எவனை விழுங்கலாம் என்ற வகை தேடி சுற்றி திரிகிறான். தயவு செய்து என்ன பண்ணு, நீ கூட்டிட்டு ஒழுங்காயிரு, கூட்டிட்டு ஒழுங்காரு. நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், ரைட்டு, நான் டிவி பார்த்துட்டே இருந்ததுல கதை பின்னாடி திறந்திருக்கிறது எனக்கு கவனிக்கவே இல்லையா, உள்ள வந்துட்டு கத்தியை காட்டிட்டு எடுன்றான். நீ அந்த நேரத்தில் கத்தி என்ன பிரயோஜனம்? அவன் தான் கத்தி வச்சிருக்காரு. ஐயா இன்னைக்கு நிறைய ஆண்டோட பிள்ளைங்க, ஐயோ பாஸ்டர் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, சத்துரு என்ன பயங்கரமா தாக்குறான். நீ ஏன் கதவை திறந்து வச்சிருக்க? ஆண்டவர் தான் தெளிவா சொன்னாரு, ஆதாமே இந்த நிலத்தை பண்படுத்தி இதை நீ பாதுகாப்பா வைக்கணும்பா. Sadly, the church is not careful about shutting the door. நிறைய பிரச்சனைமா குடும்பத்துல, நிறைய இழப்புமா, நிறைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளை. நான் திரும்ப சொல்றேன் அருமையாவுல, இந்த செய்தி அருமையாவுல தேவனை அறியாத மக்களுக்கு அல்ல, பரிசேயருக்கும் வேத பார்க்கிறது இந்த செய்தி எல்லாரும் பொது மக்களுக்கு அல்ல. இந்த செய்தி ஏதேன் தோட்டத்தில் இருக்கவங்களுக்கு, தேவனுடைய பர்வதத்தில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தாருக்கு இல்லாம இந்த செய்தி. அருமையான இந்த ஒரு அருமையான இடத்துல ஆண்டவர் கொண்டாந்து தோட்டத்தை வச்சு நாட்டி எல்லாம் பண்ணி வச்சு பண்றப்பா, நீ பாத்துக்கோப்பா, கேர்ஃபுல்லா இரு. அம்மா அப்பா வெளியே போறாங்க, ஊருக்கு போறாங்க, எல்லாம் செஞ்சுட்டேன், சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஒழுங்கா மரியாதையா சாயங்காலம் ஆனா முன்னு கதவு பின் கதவுல என்ன பண்ணு, செக் பண்ணி லாக் பண்ணி இருன்னா, அது நேரம் போயிட்டாங்க. இவங்க எங்க போயிட்டாங்க? டிவியில் உட்காந்துட்டு. ஐயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போனாருமா, கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு போனாரு. ஏமா கதவை நீ சரியா சாத்தாதுன்னு பிசாசு உள்ள வந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை அருமையாவுல பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். ஐயா இன்றைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில பிசாசு உள்ள நுழைவதற்கு காரணம் என்னவென்றால், ஐயா எங்க சில கதவு திறந்து இருக்குமா, சில கதவு திறந்து இருக்கு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளலாம். We need to shut the door. We need to shut the door. Amen. Hallelujah. தாவீது புலம்புகிறான், அப்னேரை பார்த்து புலம்புகிறான். ஏன் புலம்புறான்னா, ஐயா நீ ஆக்சுவலா செத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆதாமே இந்த பிரச்சனையில் இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ கதை ஒழுங்கா சாத்தி இருந்தனா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்னேரே மதிக்கட்டும் சாவது போல செத்து போனேன், நீ செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகள் அருமையாவில் அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அருமையாவில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அருமையாவில் பல பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா. There's no absolutely necessity for them to go through a problem, but yet they go through a problem because they have left the door open. அவர்கள் கதவை திறந்து வச்சிருக்கிறதுனால இன்றைக்கு அநேக ஆண்டோட பிள்ளைகள் குடும்பங்களில், ஆண்டோட பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டம் இருக்கு, தேவையில்லாத சமாதான குறைச்சல், தேவையில்லாத நஷ்டம், சம்பளம் வாங்கி கடங்காருக்கு கொடுக்கிற நிலைமை. ஏமா இந்த நிலைமை? இது உன் வாழ்க்கை கிடையாதுமா. உன்னை நீ ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வேண்டிய ஆள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let's go to the next story. காயின் ஆபேல். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். பொதுவாக இந்த சபை, இந்த கிறிஸ்தவம் காயினை கெட்டவனா சித்தரிக்கும். காயின் ரொம்ப நல்லவன், காயின் ரொம்ப நல்லவன்மா, காயின் ரொம்ப நல்லவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் அவன் யாருன்னா பரிசுத்தவான். காயின் யார்? உடனே பாருங்க, குவைட் ஆயிடுச்சு பாருங்களேன். அவருக்கு என்ன நீங்கள் அவனை போய் பரிசுத்தவான்றீங்க? நான் சொல்லலைங்க, வசனம் சொல்லுது. கர்ப்பத்தை திறந்து பிறக்கும் பிள்ளை ஆண்டவருக்கு பரிசுத்தம். ஐயா இந்த உலகத்திலேயே முதல் கர்ப்ப பிறப்பு யாருங்க? ஆதாம் கிடையாது, ஏவாள் கிடையாது. So he was the first holy person. வசனம் சொல்லுதுமா, உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, இதான் வசனம் சொல்லுது. காயின் பரிசுத்தவான். ஆமென். ஏன்னா அவன் தான் முதல் பிள்ளை, அவன் தான் தலைச்சம் பிள்ளை, முதல் பிறப்பு. ஆகையால் அவன் பரிசுத்தம் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் வசனம் சொல்லுது. ஆமென். he is a holy person and because he is first born he is also blessed. அவன் தலைச்சம் பிள்ளையா இருக்கிறதுனால அவன் விசேஷித்த ஆசீர்வாதத்தை உடையவனா இருக்கிறான். ஆமென்.
ஸோ அவன் பரிசுத்தமா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது மாத்திரமல்ல, காயினை குறித்து பார்க்கணும்னா அவன் தான் முதல் ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணுன்ற எண்ணம், முதல் எண்ணம் யாருக்கு வந்துச்சு? அப்புறம் தான் ஆபேல் காப்பி அடிச்சான். ஆபேல் வந்து செய்யல. இன்னைக்கு நம்ம ஆபேல் என்னமோ பெருசா ஆபேல் தூக்கி வச்சிருக்கிறோம், காயினை கீழே போட்டிருக்கோம். ஐயா வசனம் சொல்லுது, ஐயா காயின் தான் முதல் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும் என்ற எண்ணம். அது ஆதாம் கற்றுக் கொடுத்ததாக பார்க்கவில்லை, ஏவாள் கற்றுக் கொடுத்ததாக பார்க்கவில்லை. ஆனால் அருமையான காயின் தானாகவே ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினான். அந்த காணிக்கை கர்த்தர் நிராகரிக்கல. நான் பொதுவாக அப்படிதான் பிரசங்கிக்கும். ஆண்டவர் நிராகரிக்கல, வசனம் சொல்லுது அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு போட்டிருக்கு. நல்லா கவனிங்கம்மா, வித்தியாசம் இருக்கு. பிடிக்காதவங்க செஞ்சா என்ன பண்ணுவோம்? யாராவது பிடிக்காதவங்க செஞ்சா என்ன பண்ணுவோம்? நிராகரிப்போம். பிடிச்சவங்க பிடிக்காத செஞ்சா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பிடிக்காதவங்க பிடிக்காததை செஞ்சா என்ன பண்ணுவோம்? திக் போடு. ஏன்னா பிடிக்காதவங்க, உனக்கு தான் பிடிக்காது தெரியும்ல, ஏன் செய்யற, திக் போடு. அதே பிடிச்சவங்க பிடிக்காத செஞ்சா அதே இல்ல, இது வேணாம், இருக்கு வேணாம், இட்ஸ் ஓகே, வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நம்ம என்ன நினைச்சிருக்கோம், தூக்கி போடுன்னு சொல்லிட்டு, இல்லப்பா தூக்கி போடல, இல்ல காயின் எனக்கு வேண்டாம், நோ தேங்க்யூன்னு சொன்னாரு. அப்படித்தானே போட்டிருக்கு. வசனத்தை வாசிக்கலாம். காயின் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? ஏன்பா அப்செட்டா இருக்கிற? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? சோ இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் காயினுக்கு மேல கோவமே இல்ல, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல். நல்ல கவனிப்பா காயினே. இங்க பாருங்களேன், வாசல் இருக்கு. நீ நன்மை செய்யாதிருந்தா, இப்படியே தொடர்ந்து இருந்தீன்னா வெளியே இருக்கிற பிசாசு உள்ள வந்துரும். நீ வாசலை சாத்து. வெளியே இருக்கிற சத்துரு எப்படிமா உள்ள வந்தான்? காயினே நான் சொல்றேன்ப்பா, வாசலை சாத்துப்பா, பிசாசுக்கு இடம் கொடுக்காது. நமக்கு தொடர்ந்து தெரியும், நமக்கு கதை என்னன்னா, காயின் கதவை சாத்துல, உள்ள வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்ட சாபத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஐயா, இவன் தான் தலைச்சம் பிள்ளை. இவன் தலையில ஒரு பெரிய விசேஷ ஆசீர்வாதம் தங்குகிறது. தவறு செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் வெறுக்கவில்லை, நிராகரிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், அப்பா நன்மை செய்யப்பா, உனக்கு கிடைக்கும். அப்பா வெளியே இருக்கிற அந்த சத்துருவை தயவு செய்து கதவை திறந்து உள்ள கூப்பிட்டுறாத. இந்த காலவெளியில் அருமையாவுல, please understand, this message is not for bad people. These are all good people in the Bible. Good people, but they left the door open. அவர்கள் கதவை திறந்து வைத்தபடினாலே ஐயா வெளியே இருக்கிற பாவம், வெளியே இருக்கிற சத்துரு உள்ள வந்துருச்சுமா. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால், he left the door open. Church, this morning, is your door shut? Have you shut the door? Amen. Hallelujah. Amen. After Cain and Abel, we come to the story of Noah. நோவா கதைக்கு வரும். இதெல்லாம் பைபிளில் இருக்க ஆதியாமத்தில் பார்க்குற கதைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமானா இருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாரு. என்ன வேலை கொடுத்தா? பேழையை கட்டணும். அந்த பேழையில் என்ன இருக்கணும்னா ஒரு கதவு இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த முக்கியமான ஒரு காலம், முக்கியமான காரியம், அது அந்த கதவு வேலையை உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதுல நானே அடைக்க போகிறேன். அடிச்சிட்டாரா இல்லையா? நோவா அடைக்க சொன்னாரா? இல்லை. யாரு? அவரே. நோவன் அந்த பேழையின் கதவை அடைச்சிட்டாரு. எல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த பேழையில் இருந்தாங்க, வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த சந்ததி, பரிசுத்த குடும்பம். யார் குடும்பம்? நோவா குடும்பம். நம்மளுக்கு தெரியுமே. ஆச்சுங்க. வாசிக்கலாமே. 9ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். 9:20 23 வரைக்கும் வாசிக்கலாம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். பேழையிலேருந்து வெளியே வந்தாங்க. ரொம்ப மழை நின்றுச்சு. 40 நாள் மழை நின்றுச்சு. தண்ணியெல்லாம் போகிறதுக்கு நிறைய மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு சகதியாக இருந்திருக்க, சகதியெல்லாம் போய் கடைசியில் பச்சை புல் வந்து, அதுக்கப்புறம் வெளியே வந்து, அதுக்கப்புறம் பயிர் நட்டு, அப்புறம் திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை செடி இல்லை, திராட்சை தோட்டம். ஐயா, இன்றைக்கி கொஞ்சம் விவசாயம் செஞ்சால் தெரியுமா உங்களுக்கு? இதை நல்லா தெரியுங்க. இந்த திராட்சை தோட்டம், திராட்சை செடி வரணும்னா, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த யோனாக்கு பின்னாடி ஒன்று ராத்திரியில் முளைச்சிச்சே, அது மாதிரிலாம் நினச்சிடாதீங்க.
இவன் பேழைகிட்ட வந்தான், அப்படி வந்த உடனே அப்படி போட்டான், உடனே அப்படி வந்துச்சு, அப்படி கொலை அப்படிலாம் கிடையாதுமா. வருஷ கணக்கில் ஆச்சு. அது இல்லாம என்ன குடிச்சான்? அவன் திராட்சரசத்தை குடித்து, தமிழ்ல திராட்சரசம், நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன குடிச்சான்? வைன் குடிச்சான். வைன் குடிக்கிறதுக்கு, கிரேப் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அப்படியே பிடிச்சி புளிஞ்சு என்ன குடிச்சிடலாம்? கிரேப் ஜூஸ் குடிச்சிடலாம். வைன் குடிக்கணும்னா சொல்லுங்களேன், வருஷ கணக்கில் ஆனுமே. ஸோ நல்லா நம்மளாம் யூஸ்வலாக அப்படி வேகமாக வாசிட்டு போயிடணும். வருஷ கணக்கில் இவன் இருந்து அதுக்கு பிறகு இது வைன் ஆகி, அந்த வைன் ஒரு ஃபைன் வைன் ஆன பிறகு இவர் என்ன பண்ணுறாரு? டொயின்னு குடிச்சிட்டு அப்படி ஃபைன் படுத்துட்டார். எங்கே படுத்தாரு? வாசிக்கிறதோட வாசிக்கலாம். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். எங்கம்மா? தன் கூடாரத்தில் உன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்துக்கோ. உன் கூடாரத்தின் வாசல கதவை சாத்திருக்கணுமே. பாஸ்டர் கூடாரத்துக்கெல்லாம் கதவெல்லாம் கிடையாது. இல்லப்பா, இருக்கு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா தெரியும். எடுத்து போக வேண்டாம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூடாரத்தில் தான் ஆபிரகாம் இருக்கிறாரு. கூடாரத்துக்கு வெளியே இருக்கிறாரு. அப்படி தூரத்தில் பார்த்தா 3 பேர் வராங்க. தரமட்டம் விழு, நம்மளாம் கதை தெரியுமே. அதுக்கப்புறம் ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறாரு. போய் தங்க வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி அவங்க மெல்லிய மாவெல்லாம் செய்கிறாங்க. செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து அப்படி பேசல. கிடைச்ச சொல்கிறேன், அப்பா அடுத்த வருஷம் ஆமாம் உங்கள் சாரா எங்கேப்பா இருக்கிறா கேட்டாங்களா இல்லையா? அவ எங்கே இருக்கிறா? கூடாரத்தில். அப்பனா உள்ளுக்குள்ள இருக்கிற கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆளு வெளியே இருக்கவங்களுக்கு, எதிர இருக்கவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? கூடார வாசல் இருக்கு. ஆமென். சோ இருக்கா இல்லையா? சோ நோவாவே நீ தண்ணி அடிச்சு படுத்திய, நீ நிர்வாணம் பண்ணிட்டு உன் கூடாரத்துக்குள்ள, ஆனா வாசல சாத்திலியப்பா. நீ மாத்திர சாத்திருந்தீனா ஐயா உன் நிர்வாணம் வெளியே தெரிஞ்சிருக்காதே. Again, Noah was a good man. ஐயா இவங்கெல்லாம் நல்லவங்கம்மா, இவங்கெல்லாம் கெட்டவங்க இல்லை, இவங்கெல்லாம் நல்லவங்க. இவங்கெல்லாம் பரிசேயர், இவங்கெல்லாம் வேதபாரகர், கர்த்தருடைய வார்த்தை அறிந்தவர்கள், நீதிமான். ஆனா கதவு சாத்திலேப்பா, நீ கதவு சாத்திலே. உன்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் நீ சாத்தாதபடினால் இன்றைக்கு தேவையில்லாம உன் வீட்டுக்குள்ள இருக்கிற காரியெல்லாம் அம்பலமாக தெரியப்படுகிறது. ஏமா உன் வீட்டுடைய அசிங்கம் வெளியே தெரியணும்? இன்னைக்கு துக்ககரமான காரணம், ஆண்டோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியம் அம்பலமாக்கப்படுகிறது. காரணம் என்ன? இந்த நிறைய கதவு இன்னைக்கு திறந்து இருக்குமா, சாத்த வேண்டிய கதவு திறந்து இருக்கிறது. We need to be careful. Hallelujah. You think, வீட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிற, ஆனா அறிந்து கொள்ளலாம், this is, there's a door you haven't shut. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா மூடு திரை. டென்ட் தான்மா, ஆனாலும் ஒழுங்கா மூடி இருக்கலாம். அது மூடு திரை. அது என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாது. Hallelujah. Let's move on. அதுக்கு பிறகு நோவா கதைக்கு பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது யாரை பார்க்குறோம்? நம்ம ஆபிரகாமை பார்க்கிறோம். அருமையால சில கதவுகள் நேரடியாய் காணக்கூடிய கதவுகள். ஆமென். இவன் ஆதாம் சாத்த வேண்டியது, அருமையாவுள்ள இந்த காயின் சாத்த வேண்டியது, நோவா சாத்த வேண்டியது நேரடியாக. சில மறைமுகமான கதவுகளும் உண்டு. மறைமுகமான கதவுகள் ஆபிரகாம் வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அருமையாவுல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் தெரிஞ்ச கதையாக இருக்கிற நிறைய வசனம் வாசிக்கல. அருமையாவுல 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாம் வரான். வந்து அவனை ஆசீர்வாதத்திலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் சபிக்கிறாங்களோ சபிப்பேன். ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை பெறான். வந்து அருமையாவுல பலிபீடத்தை கட்டினான். அப்புறம் சீக்கேமுக்கு போய் பலிபீடத்தை கட்டினான். அப்புறம் தென்புறம் போகிறான். அந்த இடத்துல பஞ்சம் இருந்துச்சு. பஞ்சம் இருந்தபடினாலே எங்க போனான்? எகிப்துக்கு போனான். அங்க வாசிக்கலாமே 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த, நல்லா கவனிங்கம்மா, இப்ப எங்க வரானா? எகிப்துக்கு சமீபம், ஊருக்கு கிட்ட, ஊர் வாசல் கிட்ட வராருன்னு வச்சுங்களேன். ஊர் வாசல் கிட்ட வராரு. வரும்போது என்ன சொல்றாரு? தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ, நீ அழகா இருக்கிற, நீ என்ன சொல்லு? இங்க சகோதரின்னு சொல்லு. ஐயா இப்படி சொன்னதுனால ஒரு பிரச்சனைக்கு வாசலை திறந்தான்.
நல்லா கவனிங்க, மலடி பிரச்சனை வந்திருக்காது, பிரச்சனை வந்திருக்காது. நல்லா அறிந்து கொள்ளலாம். அந்த உள்ளுக்குள்ள நுழையும் போது சொல்றான், நீ என்ன சொல்லு, இந்த ஊர்ல நீ என் பிரதர்ன்னு சொல்லு, என் பிரதர்ன்னு சொல்லு. போன கதை நமக்கு தெரியும். அங்கே போனா பிரதர்ன்னு சொன்னான், சிஸ்டர்ன்னு சொன்னான், அவன் அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஏன்பா பார்வன் கேட்குறேன், ஏன்பா இப்படி பொய் சொன்னேன், ஏன்பா இப்படி பொய் சொன்னேன்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில செய்யக்கூடாத செயல் மூலமாய், சொல்லக்கூடாத சொல் மூலமாய், இருக்கக்கூடாத நட்பின் மூலமாய் நான் சில வாசலை திறக்கிறேன். things I should not say, things I should not do. நான் போகக்கூடாத இடத்துக்கு போகிறேன், சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லுகிறேன், செய்யக்கூடாத செயலை செய்கிறேன், நான் சேரக்கூடாத நட்பில் சேருகிறேன். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வாசலை திறக்குதுமா. திறந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்க ஜெபம் பண்ணுங்க, செயின் பிரேயர் ஜெபம் பண்ணுங்க, கஷ்டம். நீ வாசலை ரொம்ப திறந்து வச்சிருக்கிற. you need to shut the door. The problem with Abraham was he not only did once, he did it twice. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கேராருக்கு போகும்பொழுது அருமையாவுல இன்னும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இதே தவறை ஆபிரகாம் செய்கிறான். அங்கேயும் அருமையாவுல இதே தவறு நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைய ஒரு வாட்டி வாசலை திறந்து மாட்டினியே, திரும்ப வாசலை திறந்து வைக்கலாமா? சிம்பிள் செய்திமா இன்னைக்கு. have you kept the door open? உன்னோட வாழ்க்கையில பிரச்சனை உள்ள நுழைவதற்கு, அருமையா சாபம் உள்ள வருவதற்கு, அருமையா சத்ரு உள்ள வருவதற்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறோமா? We see Isaac did the same thing. ஈசாக்கும் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டவன் இதே தவறை செய்கிறவனாய் பார்க்கிறோம். Amen. Hallelujah. Amen. Let's move on to David. தாவீதுக்கு வரலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவையும் முற்றுகை போடவும் அனுப்பினான். இது யார் யுத்தத்துக்கு போற காலம்? ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலம். யார் அனுப்புறான்? யோவாவை அனுப்புறான். ஐயா நீ தானேப்பா ராஜா, உன்னை தானே கத்த ராஜா வாக்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்னுடைய உத்தரவாதத்தை செய்யாமல் நீ யாருக்கு இடம் கொடுக்குற? பிசாசுக்கு இடம் கொடுக்குற. By not doing your responsibility, you are opening the door for the enemy. உன் உத்தரவாதத்தை செய்யாத பட்சத்தில் சத்துரு உள்ளே நுழைவதற்கு நீ வாசலை திறந்து கொடுக்கிறாய். தொடர்ந்து வாசிக்கலாம். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து பார்த்தாரு. அவர் எழும்பினாரு. அவருக்கு நேரா என்ன இருக்குது? அரண்மனை உப்பிரிகையின் மேல். அங்க இருக்கும்போது ஐயா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு சில நேரத்தில் சிலவங்க வீடு பார்த்துருக்கீங்களா, அப்படி வாசலை திறந்தா வீடு கடைசி கிச்சன் வரைக்கும் தெரியும். முந்தைய காலத்து வீடு அப்படித்தான் இருக்கும். வாசலை திறந்தா எது வரைக்கும் தெரியும்? கடைசி வரைக்கும் தெரியும். தாவீதே நீ கதவு அந்த நேரத்தில் சாத்திருக்க, நீ போயிருக்கணும்ப்பா. உன் உத்தரவாதத்தை செய்யாதபடினாலே கதவு திறந்து காணப்பட்டது. நீ பார்க்கக்கூடாததை பார்த்த, செய்யக்கூடாததை செஞ்ச. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் பல நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தது. அருமையான சகோதரியே, உன் வாழ்க்கையிலே கதவு பூட்டப்பட்டு இருக்கிறதா? கதவு சாத்தப்பட்டிருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. இல்லாட்டி ஐயா வந்துடும். ஒருத்தன் சுற்றி திரிகிறாமா, எவனை விழுங்கலாம் என்ற வகை தேடி சுற்றி திரிகிறான். எனக்கு பிரச்சனை என்னன்னா, அநேக விதத்திலே ஆண்டோடைய பிள்ளைகள் அருமையுள்ள சத்துருக்கு இடம் கொடுக்குறாங்கம்மா. வசனம் சத்துருக்கு என்ன பண்ணாத? இடம் கொடுக்காத. ஆமென். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரேதாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதி பட்டிருக்கிறதை கேட்டு அவரிடத்திற்கு நிருபங்கள். இவங்கெல்லாம் நல்லவங்களா கெட்டவங்களாமா? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஈசாக்கு ஆசீர்வாதம் பெற்றவன். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நோவா நீதிமான். இவங்க எல்லாமே நல்ல ஆட்கள் தான். ஆனா என்ன பண்ணாங்க? கதவை திறந்து வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் இன்னைக்கு கால நல்லா சொல்றேன் நான். இன்னைக்கு செய்தி உலகத்தாருக்கு அல்ல, சதுசேயர்கள் இந்த செய்தி, பொதுவான மக்களுக்கு இந்த செய்தி அல்ல, ஜெலட்ஸுக்கு இல்லை. இந்த செய்தி யாருக்கு தெரியுமா? பரிசேயர், வேத பாரகர், அருமையாளே. இவங்க வேதத்தை அறிந்த மக்கள். இவள் சுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மக்கள். இந்த வீடு சுத்தமான வீடுமா? ஒரு காலத்துல அழுக்கா இருந்து இப்ப சுத்தமாக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டுல வாசலை சாத்தணுமா? இல்லாட்டி முந்தின நிலைமை காட்டில மோசமாயிடும். So this is about a clean house. This is about good people.
Hezekiah was one of the good kings. அருமையாவுல வேதாமத்தில் காணப்பட்ட நல்ல ராஜாக்கள் Hezekiah was an amazing king. அவருடைய நாட்களில் அருமையாவுல பஸ்கா ஆசரித்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சட்டத்தை மீறி 2வது மாசம் ஆசரித்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அனுமதித்தார். நல்ல ராஜா. கடைசியில் பார்த்தீங்கன்னா வியாதிப்பட்ட பொழுது பாபிலோன் ராஜா அவன் கெட்வெல் கார்டு அனுப்பினான். நம்ம எல்லாம் கெட்வெல் கார்டு சீக்கிரமாக குணமாகவும் உங்களுக்கு ஒரு மலர் பொக்கேலாம் அனுப்பினான். இவர் வந்தார். ஆள் வந்த உடனே வாசிக்கலாம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் கொஞ்சம் இறங்கம்மா பொக்கிஷசாலை அனைத்தையும் வந்தேன்னு பார்த்தோன்னு ஃபர்ஸ்ட் வெள்ளி சூப்பரா இருக்குல்ல? எப்படி இருக்கு வெள்ளி? இதை விட காட்டுறேன் நான். அடுத்தது என்னங்க? பொன்னையும். வெள்ளி ஃபர்ஸ்ட் அதே சூப்பரா இருக்குன்னா நான் என்ன இந்த தங்கம் எங்கன்னு தெரியுமா வருது? தாவீது சாலமோன் அந்த காலத்து எல்லாம் அங்கங்க அந்த தங்கம் அப்புறம் தூப வர்க்கம் நல்ல பரிமள தைலம் இது மோந்து பார் நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லைல்ல? இது எங்கள் ஸ்பெஷல் வெரி குட் நோட் பண்ணிக்கோ. இதெல்லாம் வரும்போது என்ன பண்ண இதெல்லாம் தொடர்ந்து வாசிக்கலாம். தன் ஆயுதசாலை அனைத்தையும். ஆயுதசாலை. ஓஹோ, நான் இப்படி வந்தா இப்படி அடிப்பியா? சரி பார்த்துக்கப்பா. நடக்குது தெரியுங்களா சண்டையில் நீ என்னென்னமோ புதுசா பண்ற. இதெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் பார்த்துட்டான். ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். எப்படி காண்பித்தான்? திறந்து காண்பித்தான். எப்படி காண்பித்தான்? திறந்து காண்பித்தான். ஏசாயா சொல்றான். வாசிக்கலாம். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே கிடையாது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். எல்லாத்தையும் காட்டினேன் நானு. நான் ஹால்ல உட்காந்து டீ குடித்து அனுப்புறது பார்த்தல என்ன கூப்பிட்டேன். வா என் பெட்ரூம் கொண்டு போன, இந்த ரூம் கொண்டு அந்த ரூம் எல்லாம் கொண்டு போனல. கொண்டு போனியா? வாசிக்கலாம். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இப்ப கேளு. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்தது எல்லாம் ஒட்டு மொத்தமா போகுது. அருமையாவுல இன்றைக்கு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பெரிய ஆழமான செய்தியெல்லாம் கிடையாதுமா. கதவை சாத்து. These are good people. These are all good people in the Bible. வேதாந்தத்தில் நல்ல மக்கள். So இந்த காலவெளியில் கர்த்தரோட பிள்ளையே, I see that you are interested to love the Lord. கர்த்தர் ஊழியத்துக்கு வாஞ்ச, ஜபத்தில் வாஞ்ச, கர்த்தருடைய காலத்தில் வாஞ்ச, ரொம்ப நல்லதுமா. ஆனா இன்னைக்கு எங்கேயாவது வாசல கதவை திறந்து வச்சிருக்கியா? Have you left the door open? ஒரு சின்ன மண்ணியாமை கதவை திறந்து வச்சிருக்கோம். ஒரு கசப்பு கதவை திறந்து வச்சிருக்கோம். சொற்ப மதியனும் அருமையாவுல கதவை திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளை அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு அந்த கதவை திறக்கிறதுனால நன்றா அறிந்து கொள்ள. சத்துரு வந்து அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். இன்றைக்கு வேற எதுக்கும் வரலாமா? இன்றைக்கு வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்த்தருடைய பிள்ளை ஜாக்கிரதையா இருமா. ஆமென், ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் நல்ல மக்கள் ஐயா. இவங்கெல்லாம் அருமையால பரிசுத்தவான்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்பின மக்கள். ஆனா இவட வாழ்க்கையில செய்த ஒரே ஒரு தவறு என்னவென்றால் அருமையாவுல they left the door open. தாவீதே, நீ நல்லவன்பா. நீ தேவையில்லாத கதவை திறந்தபடினால்தான் நீ சோதனையில் விழுந்த. நீ சோதனையில் விழுந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன அறியாமலே திடீர்னு அப்படி நான் விழுந்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணு. நீ அன்னைக்கு ஏன் இருந்தாங்க? அன்னைக்கு ஏன் கதவை திறந்துக்கிட்டு அங்க இருந்த? அந்த கதவை திறந்து இருந்ததுனால தான் நீ அன்னைக்கு சோதிக்கப்பட்ட. அல்லாட்டி இது ராஜாக்கள் போக வேண்டிய நேரத்தில் உன் உத்தரவாதத்தை ஒழுங்கா செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு அருமையாவுல உன் கதவை திறந்து இருக்கா? மறைக்க வேண்டிய காரியங்கள் மறைக்கப்பட வேண்டும். எசேக்கியாவே காட்டாதம்மா. இன்னைக்கு நிறைய வீட்டில் பார்க்குறேன், நல்ல வீடெலாம் கட்டுறாங்க, நல்லா ஜோம் பண்ணுறாங்க, ஜோம் பண்ண கூப்பிடுறாங்க. கட்டணும் ஆரம்பத்தில் நம்ம ஊழியக்காரன் வேலை போய் ஜோம் பண்ணணும். அப்போ ஜோம் பாஸ், இதுதான் வீடு பாஸ், இது பெட்ரூம் பாஸ், இது வந்து இது என் பிள்ளை, இந்த பிள்ளைக்கு ரூம் பாஸ், இது அந்த பிள்ளைக்கு ரூம், எல்லாம் பிள்ளைக்கெல்லாம் ரூம் நல்லா வெரி குட். அந்த பிள்ளை என்ன பண்ணுறது? ரூம்குள்ளே போய் கதவை
சொல்லுங்க, சாத்துதா? புள்ள ரூம்குள்ள கதை சாத்துது, சாத்திட்டு திறக்க வேண்டியதெல்லாம் திறக்குது. பிள்ளை ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு அங்க போய் என்னென்னமோ திறந்து உலகத்துக்கே தன்னை காட்டுது. ஜாக்கிரதையா இருப்போம்மா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வீட்டுல ரொம்ப திறந்து இருக்குமா, ரொம்ப திறந்து இருக்கு. தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய காரியம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு பிசாசுல நுழைவதற்கு நிறைய வாசல் திறந்து இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க ரூம்ல அப்பா அம்மாவுக்கு கதவு உள்ள வர்றதுக்கு என்ன இல்லை, அனுமதி இல்லை, இடம் இல்லை. ஆனா உலகத்துக்கு இடம் கொடுத்தாச்சு, சத்துருக்கு இடம் கொடுத்தாச்சு. இஸ் த டோர் ஷட்? இஸ் த டோர் ஷட்? ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக பெண்களா சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் கவனிங்க, வாலிபர் கவனிங்க. உடுப்பு இது நம்மை மூடுவதற்காக காணப்படுகிறது. ஆமென். Please understand, it is to cover your sex, it's to cover your skin, it is to cover your shape. 3 years மறந்துடாதீங்க. 3 மறைக்கிறதுக்கு தான் இது. என்னங்க இது? ஆடை. அதுக்கு தான் இந்த ஆசீர்வாத கூடாரத்துக்கு இன்னொரு பேர் வந்து மூடு திரை. ஹல்லேலூயா. நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை ஒழுங்கா என்ன பண்ணும்? ஒழுங்கா மூடணும். ஐயா, இன்றைக்கு நிறைய பிரச்சனை. மூட வேண்டியது மூடாதனால சில நேரத்தில் இந்த வாயை மூடணும், நோர்மோ இது இருக்க மாட்டேங்குதுயா. இது மூட வேண்டியதை மூடி இருந்தா ஐயா இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்து விலகி காத்திருக்கலாமே. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைய ஒரு எளிமையான செய்திமா, சாத்துப்பா ஆதாமே, நான் வர்றது உனக்கு தெரியுதே, உனக்கு எப்படிப்பா சத்துரு வர்றது உனக்கு தெரியல? நான் தான் உனக்கு சொன்னனே, காக்குன்னு சொன்னனே, சாத்துன்னு சொன்னனே, காயினே நான் தான் உனக்கு சொன்னனேப்பா, வாசல் இருக்கு உள்ள விட்டுறாத, கதவை சாத்துன்னு சொன்னனே. ஆமென். ஆபிரகாமே, என்னப்பா நீ தான் உன்னை தெரிஞ்சு கொண்டப்பா, நீ ஏன்பா தேவையில்லாம போய் சொல்லி பிசாசுக்கு தேவையில்லாம இடம் கொடுத்த, கூப்பிட்டு இன்வைட் பண்ண. ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா, காட்டிருக்க கூடாதேப்பா, நீ காட்டிருக்க கூடாதே நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதே, என்னப்பா பண்ற, தப்பு பண்றியப்பா, உனக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தேன், நீ சிங்கத்தை கொல்றதுக்கு, கரடியை கொல்றதுக்கு, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நீ பெரிய யுத்த வீரனாச்சே, சின்ன வயசுல யுத்த வீரனாச்சே, நீ யுத்த காலத்துக்கு நீ யுத்தத்துக்கு போகாம நீ வாசல் திறந்து வச்சிருந்தீனா ஏன்பா சோதிக்கப்பட மாட்டேன்? இந்த கால்வழியில மறுபடியும் சொல்றேன், கதவை சாத்து. கண்ணை முடிச்சு பிக்கலாமா? கண்ணை முடிச்சு பிக்கலாம். இந்த பரிசேயருக்கு, வேத பாரகருக்கு ஆண்டவர் சொன்ன இந்த கதை தான் இது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஆழமான அடையாளம்லாம் கிடையாதுப்பா. உன் வீடு சுத்தமா இருக்கு, சுத்தமான வீட்டை தயவு செய்து கதவை சாத்து. இல்லாட்டி அவன் சொந்தம் கொண்டாடி வரான், அவன் சொந்தம் கொண்டாடி வரான். முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்கு இடம் கொடுக்க வேண்டாமா? இது உன் குடும்பம், நீ ரத்தத்தால் மீட்கப்பட்ட உன் குடும்பம், உன் வாழ்க்கை. ஹல்லேலூயா. உன் பணத்துல பிசாசு நுழையக்கூடாது, உன் குடும்பத்தில் பிசாசு நுழையக்கூடாது, உன் வேலையில பிசாசு நுழையக்கூடாது, உன் சரீரத்துல பிசாசு நுழையக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாக்கிரதை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நீ இப்படி பண்ணினா தேவையில்லாம பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுன்னு கற்றுக் கொடுப்போம். பிசாசுக்கு வாசல்ல திறந்து கொடுக்கிறோமா? தயவு செய்து இது வேண்டாமா? அதுக்கு பிறகு பிள்ளைகள் ஆச்சு, அவங்களாச்சு, பிசாசாச்சு. சொல்ல வேண்டியது நம்ம கடமை. பெற்றோர் தயவு செய்து பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம், நீ இந்த செயல், இந்த ஒரு காரியம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும், இது செய்யாட்டி உள்ள நுழைய முடியாது. ஆமென். இஸ் யுவர் ஹவுஸ் செக்யூர்? உன் வீடு காக்கப்பட்டு இருக்கிறதா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த தோட்டம் வேலி அடிக்கப்பட்ட தோட்டமா? இதை திறந்து விட்டுறக்கூடாது. Thank you Jesus. Hallelujah, hallelujah. Brother ஜெயச்சந்திரன் ஜெபக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே அப்பா நீர் இன்னும் ஒரு தடவை கூட உம்முடைய எச்சரிப்பின் சத்தத்தை எங்களுக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உமக்கு கதவை அடைத்து கொண்டு உலகத்தின் காரியங்களுக்கு, பிசாசின் காரியங்களுக்கு, அவனுடைய தந்திரங்களுக்கு திறந்திருப்பதை எங்களுடைய மதியினத்தை நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே வேத வசனங்களோடு எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும்
ஆண்டவரே, உமக்கு நேராய் எங்களை நாங்கள் திறந்து கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்கப்பா. உலகத்துக்கும் பிசாசின் காரியங்களுக்கும் நாங்கள் கதவை அடைக்கத்தக்க ஞானத்தை, ஒரு அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மன தெளிவுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அநேக திருஷ்டாந்தங்களை நீர் இந்த நாள் எங்களோடு நீர் பேசினீர் ஆண்டவரே. இதை எங்கள் மனதிலே ஆண்டவரே நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே அடைக்க வேண்டிய காரியங்களுக்கு அடைக்க எங்களுக்கு நீர் பலன் தாரும். கர்த்தாவே, உம்முடைய வழிகளில் நடக்க இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஆவியானவரே, நீர் எங்களை உம்முடைய செவையான வழியிலே நடத்தும்படியாய் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமின் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசுவரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.